வெங்காயம் தான் நான் போட்டிருக்கேன். டேஸ்ட்டு வந்து நல்லா அதிகமாக இருக்கும் சின்ன வெங்காயத்தில். சின்ன வெங்காயம் போட்டாச்சு. இது கொஞ்சம் வேகட்டும். இந்த வெங்காயம் வேகிறதுக்கு கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். உப்பு லைட்டாக போட்டுட்டேன். பதம் வந்த உடனேயும் வெங்காயம் கண்ணாடி பழம் வந்த உடனேயும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டாச்சு. போட்டோடனே கிண்டி விட்டுருங்க. இப்போ கிண்டி விட்டாச்சு. கிண்டி விட்ட பிறகு கொஞ்சம் அப்படியே வேகட்டும். வாசனைக்காக கருவேப்பிலை போட்டுக்குவோம். இப்போ தக்காளி போட்டுக்கலாம். நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க. ஏன் சப்ஸ்கிரைப் கூட வேணாம், ஒரு லைக் போடுங்க. இப்போது கொஞ்சோண்டு மஞ்சள் போட்டுக்கலாம். இப்போ சிக்கன் மசாலா போட்டுக்கலாம். சிக்கன் மசாலா, கரம் மசாலா கொஞ்சோண்டு போட்டுக்கலாம். மல்லித்தூள் போட்டுக்கலாம். மிளகாய்த்தூள் போட்டுக்கலாம். இப்போ நம்ம கழுவி வச்சிருந்த சிக்கனையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கலாம். ஒரு 20 நிமிஷம் வேகட்டும். இப்போ இது வெந்துருச்சான்னு பார்க்கலாம். ஒரு பீஸ் எடுத்து இப்போ இது உப்பு இப்போ வெந்துருச்சான்னு பார்க்கலாம். வெந்துருச்சு. இன்னும் கொஞ்சம் வேகணும். வெந்துருச்சு. உப்பு எல்லாம் கரெக்டாக இருக்குது. நம்ம இப்போது மல்லி இலையை கட் பண்ணி சேர்த்துட்டு அவ்வளோதான். சேர்த்துட்டோம்னா கிரேவி ரெடி ஆயிடுச்சு. வாங்க சாப்பிடலாம். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் குக்கிங் வீடியோக்கு ஸ்ட்ராபெரி விலாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.